ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ டைமில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டாலே ஹீரோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஓடுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு பண தேவை இருக்குது, அப்புறம் ஏதோ ஒரு கடன் இருக்குது, அவர் ஏதோ ஒரு கடமையை அவர் துரத்திக்கிட்டு அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். எப்படி அதையெல்லாம் சரி பண்ணுறாரு, இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரானரியான சுச்சுவேஷன் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வருது, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம குடும்பஸ்தன் படத்தை எடுத்துக்கலாம். அந்த படமே இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அந்த படமும் இந்த படத்துக்கும் நிறைய சிமிலர் இருக்குது. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன், மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு சொல்லணும்னா, நம்ம குடும்பஸ்தன் படத்தில் அவர் நிறைய கஷ்டப்படுவார். அதாவது புருஷனோட கஷ்டம் தெரிஞ்சு புருஷன்கிட்ட அன்பாக நடந்துக்கிற ஒரு பொண்டாட்டியாக ஹீரோயின் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் புருஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் இந்த படத்தில் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க நம்ம முனிஷ்காந்த் அவரோட ஒய்ஃபாக அந்த படத்தில் ஒரு மெயின் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு குடும்பஸ்தனாக எந்த ஒரு ஹீரோவை நம்ம வச்சுருந்தாலும் அவன் பண்ணக்கூடிய கஷ்டங்கள், அவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆடியன்ஸ் கண்ணுக்கு அவர் பார்க்கறது ஹீரோவாகவே தெரிவார். அதே மாதிரி தான் எனக்கு முனிஷ்காந்த் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் ரிலேட் பண்ண முடியாது. பிகாஸ் மேரேஜ் ஆகாத யங்ஸ்டர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ ரிலேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்கன்னா, இது என்னோடய அப்பாவும் அப்படி தானே இருப்பார், என்னோடய பெரியப்பா அப்படி தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலேட் பண்ணி அவங்க மைண்டில் வச்சு ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம முனிஷ்காந்த் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரை பார்க்கும்போது நம்ம அப்பா இந்த மாதிரி தானடா கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வச்சாரு. அந்த அளவுக்கு இயல்பான ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாரு. இதே ரோலில் வேறு ஏதோ ஒரு மாஸ் ஹீரோ இல்லைனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோ நம்ம நடிக்க வச்சுருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் அந்த ஆக்டரோட ஹீரோயிசமாக போயிருக்கும். அதாவது ரோலோட ஹீரோயிசமாக இல்லாமல் அந்த ஆக்டரோட ஹீரோயிசமாக போயிருக்கும். ஆனால் இவர் நடிக்க வச்சதான் அந்த ரோலுக்கேற்ற ஒரு பக்காவான ஒரு ஹீரோயிசம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கதையை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மிடில் கிளாஸ் அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டிலே நம்ம என்ன மாதிரி கதை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால் கதையை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவைகள் இல்லை. பட் அதையும் தாண்டி படத்தில் கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு காக்காவை வச்சு ஒரு சீன் மூலயமா ஒரு கதை சொல்லியிருப்பார், ஒன்று ஆடியன்ஸுக்கு புரிய வச்சுருப்பார். அந்த சீன்லாம் உண்மையிலாவே நான் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். லோ கிளாஸோ மிடில் கிளாஸோ ஹை கிளாஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பார். எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், படத்துக்கு எது வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு மீட்டரில் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. பெருசாக கதைக்கு தேவையில்லாத கதை, தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்குறோன்னா 2 மணி நேரமே ஒரு கதையை சொல்கிறது தான். ஸோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் எந்த இடத்துலையும் டைவெர்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸுமே இல்லை. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஒரு சென்சிபிளான கான்செப்ட், அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஹியூமராக சொல்லியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 50க்கு 40. அதுவும் என்ன மாதிரியான ஒரு க்ரைட்டீரியாவில் நான் அந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அதாவது தன்னோட மனைவிகள், குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் தாண்டா நம்ம வாழ்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக தான் நான் உங்கள் லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்பாவும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு சொல்லாமல் நம்ம குழந்தைகிட்ட சொல்லாமல் சொல்லலாம்.